நான் மோகன், நல்லா இருக்கியா? குட் மார்னிங் சார். என்ன உங்க ஆள் கோல்ஃப் விளையாட்டு வந்துட்டாரா? வந்துட்டாரு சார், ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. சரி நான் போய் பார்க்குறேன். கிளம்பிட்டேன்னு அப்பாட்ட சொல்லிடுமா? ஓகே மாமி. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 9:45டா. ஓகே மாமி, நான் ஒன் நாள்ல காரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேடா, லவ் யூ. லவ் யூ மாமி. பான் வைட். ஹாய் ஜூடி. ஹாய் அங்கிள், வாங்க உட்காருங்க. அங்கிள், இதோ அப்பா வந்துருவாரு. நீங்க டீ சாப்பிடுறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஐ ப்ரிஃபர் ஜூஸ் டா. இதோ கொண்டு வரேன். சரி அங்கிள். ஓகேமா. I'll be there in 30 minutes. ஹாய்டா. ஹாய் டாக்டர், வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, என்னமோ அர்ஜென்ட்டுன்னு சொன்னியேன்னு 2 அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னாச்சுடா? சொல்கிறேன்டா. நேற்று நைட்டு என் பொண்ணு என்கிட்ட வந்து, அப்பா நீங்கள் சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டா. எனக்கு என்னமோ மாறி ஆயிடுச்சுடா. அதான் ஊர்லே பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் நீ, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லி தான் வர சொன்னேன். இந்தாங்க அங்கிள் ஜூஸ். தேங்க்யூ ஜூடி. ஜூடி, அப்பா கிட்ட ஏமா அப்படி கேட்ட? எங்க அப்பா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன் அங்கிள். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவரோட சிரிப்பு தான் அங்கிள். ஆனா இப்ப என்ன, அவர் ஒழுங்கா சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு தெரியுமா? அதான் அங்கிள் நான் அப்படி கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா நண்பா, வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனா பணமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வர. அதானே டாடி, தாத்தா ஏழுதானே? ஆமா, அவர் சந்தோஷமா தானே இருந்தாரு. மாசம் 20 தேதி ஆனா அங்க எங்க கடன் வாங்கி தான் குடும்பம் நடக்கும். டாடி, சந்தோஷத்தை பத்தி கேட்டா நீங்க என்னன்னு சொல்றீங்க? சந்தோஷம்னு பார்த்தா டெய்லி எங்க அப்பா வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்க எல்லாரையும் பார்க்கு பீச்சுன்னு எங்கேயாவது கூட்டு போவார். வேற என்ன வேணும் உனக்கு? இது போதாதா? அதானே. தாத்தாவுக்கு நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அவரோட சம்பளத்துல அதெல்லாம் முடியல. அப்படி என்ன டாடி நீங்க கேட்டீங்க? ஒரு ஏசி கார். அப்படியே ஒரு ஏசி பஸ், ஒரு ஏசி ட்ரெயின் கேட்கறதானே? அங்கிள், எங்க அப்பாவை கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள். எங்க அப்பா எதா இருந்தாலும் ஒரு ரீசனுக்காக தான் அங்கிள் கேட்பாரு. டாடி, அப்படி நீங்க என்ன ரீசனுக்காக நீங்க ஒரு ஏசி காரை கேட்டீங்க? சொல்றேம்மா. அப்போ நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்த நாள் ஒரு கிறிஸ்மஸ். ஏர்லி மார்னிங் சர்வீஸ்க்கு நாங்கள் எல்லாரும் புது துணி போட்டுட்டு சந்தோஷமாக சைக்கிளில் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அந்த சைக்கிளோட டைனமோ லைட்டில் என்னோடய விரல்களை அப்படியே விட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தபோது எங்கள் பக்கத்தில் எங்கள் சர்ச்சை சேர்ந்தவங்களோட ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் வேகமாக வந்து நின்றுச்சு. அதிலிருந்து அங்கிள் எங்கள் அப்பா கிட்ட, ஏன் சார் குழந்தைங்கள வச்சு கஷ்டப்பட்டு மெரிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க, எங்கள் கூட அனுப்புங்க, நாங்கள் சர்ச்சில் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் சரின்னு அவங்க கூட அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த காரில் ஏறின உடனே அந்த காரோட குஷன் சீட்டு, அந்த காருக்குள்ளே இருந்த அந்த சென்ட்டோட ஸ்மெல்லு, அந்த காரோட ஏசிலேருந்து வந்த ஜிலு ஜிலு காற்று, வெளியில் இருந்த குளிருக்கும் உள்ள அந்த ஏசி காற்றுக்கும் நிறைய வித்தியாசம். அதை விட வெளியில் பார்க்கும்போது அந்த இருட்டுக்குள்ள அந்த காரோட லைட்டு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் புளிய மரத்துக்கு நடுவில் போகும்போது அப்படியே ஏதோ ஒரு குகைக்குள்ள போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது ஒரு ஆசம் ஃபீலிங்டா. அப்போ நான் முடிவு பண்ணேன், எப்படியாவது இது மாதிரி ஒரு ஏசி கார் வாங்கணும்னு சொல்லி. சூப்பர்டா, நீ பேசுனது என்ன அப்படியே பழைய ஞாபகத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. உங்க கார் இல்ல, அதான். டாடி, அதுக்கு தாத்தா என்ன சொன்னாரு? அப்பா சம்பளத்தில் இதெல்லாம் வாங்க முடியாது, நீ ஒரு பெரிய பணக்காரனாகி அப்புறமா இப்படி ஒரு கார் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார்மா. டாடி, ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ டாடி. தாத்தா சொன்ன மாதிரியே நீங்க பெரிய ஆளாகி ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் இன்னும் ஏன் டாடி டல்லா இருக்கீங்க? இவ்வளோ சம்பாரிச்சோம் ஒரு மன நிறைவே இல்லைம்மா. டாடி, நீங்க சொன்ன சைல்ட்ஹுட் கதையில எனக்கு வேற ஒன்று தோணுது. காலை சர்ச்சுக்கு போனீங்களே, அப்ப
என்னாச்சு? சர்ச் வந்தோடனே இறங்கிட்டோம். அப்புறம் தேங்க்ஸ் சொன்னோம். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க முகம் சந்தோஷமாக மாறிடுச்சு. அப்புறம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் விஷயம். சந்தோஷம் அங்கதான் இருக்கு. எங்க? ஏழைங்களுக்கு உதவத்துல, அதுக்கு அவங்க சொல்ற தேங்க்ஸ்ல. சூப்பர் பாப்பா. ஏழைங்களுக்கு உதவுறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்றா. உன் பொண்ணு என் வேலையை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டா. தேங்க்யூ. டேய், நீ உன் பொண்ணு சொல்றபடியே கேளு. நீ தேடுற மனநிறைவு, சந்தோஷம் எல்லாம் அவ சொல்றபடி நடக்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா? அப்புறம் அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு. 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நீட் டு கோ மேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டா. ஓகேடா, அப்புறம் பாப்போம். ஷூர். பை ஜூடி. பை அங்கிள். ஆமா, இவ்ளோ தெளிவா பேசுறியே, இதெல்லாம் எங்கம்மா கத்துக்கிட்ட? எல்லாம் ஏசப்பாவால தான் டாடி. எங்க சண்டே கிளாஸ்ல ஒரு அமைதியான மிஸ், ஒரு ஆட்டிடியூட் மிஸ். கிறிஸ்மஸ் பண்டிகைப்போ நம்ம வீட்ல எல்லாம் ஏன் ஸ்டார் கட்டுறாங்க? ஒரே ஒத்தி தான் கைத்துக்கனா. அவளை விட்டுட்டு தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஒருத்தவன் சொன்னா பாருங்க, கட்டலனா கீழே ஊந்துரும் மிஸ். அதுக்கு இன்னொருத்தவன் சொன்னா பாருங்க, செம காமெடி. எங்க அப்பா வாங்கினாரு, அதனால எங்க அம்மா கட்ட சொல்லுவாங்க. மத்தபடி எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டி. ஆனாலும் அவ தொடர்ந்து கை தூக்கிட்டு தான் இருந்தா. நீ ஏன்ச்சு சொல்ல? அவங்களும் தொடர்ந்து தெரியாமனா கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடைசியில நான் கை தூக்கினேன். ஏய், உனக்கு ஆன்சர் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இவளுக்கு தெரியும். எவ்வளவு நேரமா கை தூக்கிட்டு இருக்கா. இவள கேளு. சொல்லு, என்ன உனக்கு தெரியும்? ஆண்டி, இயேசுவா பிறந்தப்ப உன் சாஸ்திரிகளுக்கு ஒரு பிறந்த இடத்த வழிகாட்டினது இந்த வால் நட்சத்திரம். அதே போல கிறிஸ்மஸ் டைம் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் இயேசுவா பிறக்கிறாரு ஒரு அடையாளத்துக்கு தான் அந்த மாதிரி ஸ்டார் கட்டுறோம் ஆண்டி. போதும் போதும், குட் குட். உட்கார் உட்கார். ரொம்ப தேங்க்ஸ் டி. பரவாயில்ல விடு. நான் தான் ஜூடி. நான் சாரா. சரி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எனக்கு எங்க சார்லி தாத்தா தான் எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. ஏன் உங்க அப்பா உனக்கு சொல்லி தர மாட்டாங்க? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வரேன். சாரி. பரவாயில்ல விடு. அவ ரொம்ப நல்லவ. சர்ச் முடிஞ்சு நம்ம கார் வரதுக்குள்ள அவளுக்கு தெரிஞ்ச பாட்டு, பைபிள் கதைங்க எல்லாத்தையும் எனக்காக அவ சொல்லி தருவா. ரொம்ப நல்ல புள்ளப்பா அவ. அவளுக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பர்த்டேப்பா. அடேங்கப்பா, இவ்ளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காளே. யாருமா அது? நான் தான். அப்பா சொன்னல தாத்தா, கேளுங்க. சரி, நீங்க போங்க, பார்த்துக்கலாம். யார் வாங்கி தருவா? சாரா சும்மா சொல்றேன். ஏன் தாத்தா? அதுக்காக எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேம்மா. எப்படிம்மா கிடைக்கும்? நான் இந்த ஹோமை எப்படி காப்பாற்ற போறணும்னு பயந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு பயத்து ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் நீங்களே பயந்தா எப்படி தாத்தா? பயப்படாதீங்க, சரியா? அது சரி, நீ சொல்றதும் சரிதான். ஆனா நானே இந்த புல்லட் ரவிக்கிட்ட இருந்து இந்த ஹோமை எப்படி காப்பாற்ற போறேன்னு பயந்துட்டு இருக்கிறேன். உலகத்தில் இருப்பவனை விட உன்னுள் இருப்பவர் பெரியவர்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. இந்த புல்லட் ரவி இல்ல, புல்டோசர் ரவியே வந்தாலும் நம்ம ஹோம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் எல்லா சூழ்நிலையும் மாத்துவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் மாத்திரையை போடுங்க தாத்தா. ரவி ரவி அடிக்காதீங்க அடிக்காதீங்க. யாருக்கிட்ட? அவன் புத்திசாலி புல்லட் ரவிட்டயா? சாரா, அவனை கூட்டின்னு போமா. வீர கூட்டு போமா. என்ன ரவி? எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்?
ஆ ஆல்ரெடி உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ கரண்ட்டு தண்ணி கட்டு. ஏய் கட்டு. தாத்தா தண்ணி திடீர்னு நின்றுடுச்சு தாத்தா. நிக்கல, நிறுத்திட்டேன். இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பன்னு சொல்லுற. இல்லைன்னு வச்சுக்க தர்ற லொக்கல இறங்கிடுவேன். பட்டா நீங்க இனிமே இங்க வரவே மாட்டீங்க. ஐயோ அதே சாரி ஒன்று வச்சேன்னு வையே. சரியாம சொல்லிட்டான். எத்தனை அவளை இப்படி ரவுடியை எதிர்த்து பேசுற? தாவீது கூட தான் இத்தனை உண்டு. அவ்வளோ பெரிய கோலியாத சைக்கிள ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் தாத்தா. யாரும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இது ஆண்டவர் நம்ம கொடுத்த இடம். யாராலும் இதை எடுத்துக்க முடியாது. ஹாய் சாரா. ஹாய் ஜூடி. வாங்க அங்கிள் வாங்க. தாத்தா நான் சொல்லுவேன்ல சண்டே கிளாஸ் ஃப்ரெண்ட். அவதான் ஜூடி. ஓஹோ வாங்க. ஹலோ. ஹாய் தாத்தா. Thank you. Attention! Captain Army reporting. கேப்டன் உங்களை பற்றி பாப்பா நிறைய சொல்லியிருக்கா. எனிவே நைஸ் டு மீட் யூ. அண்ணனை உள்ள கூட்டின்னு போமா. பாய். வா ஜூடி அப்படியே நம்ம ஹோம் சுத்தி பார்த்துட்டு. சாரி இவன் என் பையன்தான். இந்த பையன் இப்படி பிறந்துட்டான்னு சொல்லி நானும் என் மனைவியும் கண்ணீரோட ரொம்ப நாளாக ஜபிச்சோம். ஓ. அப்போ ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாராவை எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து கண்டெடுத்தோம். ஓ, ஸோ அவளோட பேரில் தான் இந்த ஹோம் கூட நடத்துறீங்க போல இருக்கு. அது ஒரு பெரிய கதை. வாங்கல அப்படியே அந்த ஹோமை பார்த்துட்டு அந்த கதையை சொல்கிறேன். அன்னைக்கு கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டு வாசல்ல ஒரு பச்சிளம் குழந்தைய யாரோ கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்து நாங்கள் வளர்த்தோம். அவளுக்கு சாரான்னு பேர் வச்சு அவளை வளர்த்தோம். ஒரு நாள் சாரா வந்து, தாத்தா என்னையும் அண்ணனும் பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. எத்தனையோ பிள்ளைங்க தாய் தாப்பம் இல்லாமல் இந்த ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நாம் செய்யணும் தாத்தா அப்படின்னு சொன்னான். ஸோ இம்ப்ரெசிவ். என்னுடைய பிறப்புக்கு அர்த்தமே அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பூர்வீக சொத்தெல்லாம் விற்று இந்த இடத்த வாங்கி இந்த ஹோமை நடத்திட்டு வரேன். யூ கிரேட் சார். எல்லாம் இயேசுவாங்க. ஏன் சார் இந்த பசங்களாம் யாரையுமே காணுமே, எங்கே போனாங்க எல்லாரும்? பாத்து எடுத்துட்டு போடா, வழிக்கிட போகுது. பாட்டி கொடுங்க நான் எடுத்துக்கிறேன். ஏன் சார் இங்கே தண்ணி ஃபெசிலிட்டி இல்லையா? எல்லாரும் தண்ணியை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. தாத்தா எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருந்தாரு அங்கிள். புல்லட் ரவின்னு ஒரு ரவுடி. அவன் வந்து இந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு கரண்ட்டு தண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். சுமார் சாரா. டாடி ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். சொல்லுமா. டாடி நீங்க இங்க இருக்கிறவங்களுக்குலாம் உதவத்துக்காக தான் ஏசப்பா உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன டாடி யோசனை? நீங்க தேடுற மன நிறைவு, சந்தோஷம் எல்லாமே இப்ப நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. சொன்னன்பா. அந்த ஆளோட ஃபோன் நம்பரும் பேர் அனுப்பிச்சு விடு. 5 நிமிஷம் இல்லை சரியாயிடும். ஓகே நண்பா.
எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா இருங்கடா. நான் ஒன்றும் பண்ணலடா, எல்லாம் இந்த அங்கிள் தான் பண்ணாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு சாரா பாப்பாவோட பர்த்டே தானே? பேபி உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ். அப்பா தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்.